விஜய் வந்து மனசு கஷ்டப்பட்டு அழுத பார்த்துட்டு தாத்தா வந்து தாங்கிக்க முடியல அவரால். ரொம்ப மனசு வருத்தப்படுறாரு. விஜய் பார்த்து பார்த்து வந்து அவரால் தாங்கிக்க முடியாமல் வந்து கஷ்டப்படுறாரு. உடனே வந்து தாத்தா ஒரு முடிவு எடுக்கிறாரு. இதை இப்படியே விட்டால் வேலைக்கு ஆகாது. சாரதா கிட்ட பேசி ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃப் கிட்ட சொல்கிறாரு. சாரதா கேட்பாங்களா நம்ம சொன்னால்? அவள் கேட்குற மாதிரி இல்லைங்களேங்க அப்படின்னோடனே, அதெல்லாம் வந்து கேட்பாங்க, நான் கவலைப்படாத, நான் வந்து சாரதா கிட்ட பேசுகிறேன், அவள் கண்டிப்பாக கேட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. சரி, நான் போய் சாரதா கிட்ட பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. பார்த்தா எங்கள் சாரதா வந்து எல்லாமே எடுத்து வச்சுட்ருக்காங்க. என்னம்மா எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே சாரதா வந்து அமைதியாக எடுத்து வச்சுருக்கேன். என்னம்மா என்கிட்ட கூட பேசக்கூடாதா அப்படின்னோடனே, இங்கே பாருங்கள், நான் யார்கிட்டையும் பேசக்கூடிய ஐடியாவில் இல்லை ஐயா, நான் இந்த வீடை காலி பண்ணுறதுக்காக எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்ருக்கோம், நாங்கள் வீடு பார்த்துட்டோம், கிளம்ப போகிறோம் அப்படின்னோடனே, சரிம்மா நீங்கள் கிளம்புறதா இருந்தால் கிளம்புங்க, ஆனால் ஏன் பேத்தி என் கூட அனுப்பிச்சிடுங்க. யார் ஐயா பேத்தி? யார்? காவேரி தான் சொல்கிறேன் அப்படின்னோடனே, இங்கே பாருங்கள் காவேரியை நீங்கள் வேணால் பேத்தியாக வந்து வந்து நினச்சிக்கலாம், ஆனால் உண்மையிலே பேத்தி ஆக முடியாதுல்ல. என்னம்மா இப்படிலாம் சொல்கிற? அதுதாங்க ஐயா உண்மை. உங்கள் பேரனே வந்து பொண்டாட்டி இல்லைன்னு சொல்லிட்டாரு, அப்புறம் எங்கேருந்து வந்தது பேத்தி அப்படின்னோடனே, இங்கே பாருமா, என் பேரனுக்கும் அவளுக்கும் எவ்வளோ வேணாலும் பிரச்சனை இருக்கலாம், என் பேரனும் பேத்தியும் என்ன வேணால் சண்டை போட்டுக்கலாம், ஆனால் காவேரி என்றைக்குமே என் பேத்தி தான், அதை யாராலையும் மாற்ற முடியாது, ஏன் நீ நினச்சா கூட மாற்ற முடியாது அப்படின்றாங்க. அதை பார்த்துட்டு அப்படியே வந்து டென்ஷன் ஆகுறாங்க. சரி இப்போ எதுக்கு ஐயா வந்தீங்க, என்ன காரணம் சொல்லுங்கள் அப்படின்னோடனே, ஏதாவது வாடகை பாக்கி நாங்கள் வச்சுருக்கோமா, இல்லை ஏதாவது வந்து அட்வான்ஸில் ஏதாவது கழிச்சிக்கணுமா, ஏதாவது இருக்கா உங்களுக்கு, அதை சொல்ல தான் வந்திருக்கீங்களா? இங்கே பாரு சாரதா, நீ என்ன வேணாலும் பேசலாம்னு நினைக்காத, நான் எதை பற்றி பேச வந்திருப்பேன்னு உனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னோடனே அப்படியே அதிர்ச்சியாக பார்க்குறாங்க. இங்கே பாருங்க ஐயா, நான் எதை பற்றி பேச வந்து முடிவில் இல்லை, என் பொண்ணோட வாழ்க்கை அழிஞ்சது தான், முடிஞ்சு போச்சு, என் பொண்ணோட வாழ்க்கையை எப்படி சரிப்படுத்தணும்னு எனக்கு தெரியும், அதை சரிப்படுத்த தான்மா நான் வந்திருக்கேன். அது உங்கள் பேரன் கூட வாழ்கிற வாழ்க்கையில் சரிப்படுத்த முடியாது, அது என் பொண்ணு தனியாக வாழ்கிற வாழ்க்கையில் தான் சரிப்படுத்த முடியும். காலம் ஃபுல்லாக உன் பொண்ணு தனியாக வாழணுன்ற, அப்போ என் பேரன் கூட சேர்ந்து வாழக்கூடாதுன்றியா? உங்கள் பேரனே வேணான்னு சொல்லிட்டாரு, இதுக்கப்புறம் நீங்கள் எங்கே சேர்ந்து வாழறதை பற்றி பேசுகிறீங்க? பார் சாரதா, நீ சொல்கிற மாதிரி விஜயும் காவேரியும் சேர்ந்து வாழாமல் இருக்கவே முடியாது. ஏன்னா அவங்க 2 பேருமே ஹஸ்பண்ட் ஒய்ஃபு. கணவன் மனைவிக்குள்ளே சண்டை வரதெல்லாம் சகஜம், சண்டை வர்றது சகஜம்தான், அது கணவன் மனைவிக்குள்ளே. இவங்க 2 பேரும் வந்து புருஷன் பொண்டாட்டியே கிடையாது. அதை நீ முடிவு பண்ணக்கூடாது சாரதா, அதை அவங்க முடிவு பண்ணணும். நான் தான் என் பொண்ணுக்கு முடிவு பண்ணுவேன். வந்து நீங்கள் யாரோ முடிவு பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அது எப்படி நீ முடிவு பண்ணுவ? அவன் தாலி கட்டியிருக்கான், அந்த தாலி உன் பொண்ணோட கழுத்தில் இருக்குது, அவன் தான் புருஷன், அது எப்படி நீ முடிவு பண்ண முடியும்? இங்கே பாருங்கள், தேவையில்லாததில் எதுக்கு பேசுகிறீங்க? அந்த தாலிக்கு அர்த்தங்க இருந்தால் தான் அந்த தாலி உண்மையான தாலி ஆக முடியும். அந்த தாலிக்கு தான் அர்த்தம் இல்லைன்னு உங்கள் பேரை சொல்லிட்டாரே, வீட்டை விட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு பொட்டி எடுத்து கொடுத்து அனுப்பும் போதே நான் இருந்தேனே பக்கத்தில், அப்போது அந்த வார்த்தையை அவர் சொன்னார்ல, அப்புறம் எப்படி வந்து இப்போ தாலின்றீங்க, கல்யாணன்றீங்க, 2 பேரும் புருஷன் பொண்டாட்டின்றீங்க, இதெல்லாம் எப்படி நான் ஒத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு வந்து, இங்கே பாருமா, நீ என்ன சொன்னாலும் சரி, உனக்கு தெரியாத விஷயங்கள் நிறைய இருக்குது, அந்த விஷயங்கள்லாம் நான் இப்போ சொல்ல வேணான்னு நினைக்கிறேன். ஏன்னா நீயே தெரிஞ்சுக்கினா தான் உனக்கு அதோட வலி என்னன்னு புரியும். நான் சொன்னால் அந்த வலி புரியாது. அவங்க 2 பேரும் புருஷன் பொண்டாட்டிமா, அதை மட்டும்தான் என்னால் சொல்ல முடியும். அதனால் அவங்கள பிரிக்கிறது ரொம்ப பெரிய பாவம், அந்த பாவத்தை நீ செய்யாத சாரதா அப்படின்னு அப்படியே பார்க்குறாங்க. என்னங்க நீங்கள் இப்படி பேசிட்டு இருக்கீங்க? இங்கே பாருங்க ஐயா, நான் யாரையும் பிரிக்கணுன்ற எண்ணம் கிடையாது. புருஷன் பொண்டாட்டியாக இருந்திருந்தாங்கன்னா நான் கண்டிப்பாக பிரிச்சிருக்க மாட்டேன். ஆனால் அவங்க புருஷன் பொண்டாட்டியாக வாழலை, அவங்க 2 பேருமே வந்து நடிச்சிருக்காங்க. அப்போ எப்படி வந்து நான் பிரிக்கக்கூடாதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க? அவங்க நடித்தாங்கன்னு உனக்கு தெரியுமாம்மா? பின்ன நடிக்காமல் நான் தான் பார்த்துருந்தேன், கண் கூட எல்லாத்தையும் நான் கேட்டேனே. 1 வருஷம் கான்ட்ராக்ட் முறையில் அவன் வாழ்ந்துட்டு அமுச்சு விட்ருக்காரு உங்கள் பேரன், இதில் வேறு நடிக்கலன்னு சொல்கிறீங்க. என் பொண்ணு 1 வருஷமாக எவ்வளோ வந்து ரணவேதனை அனுபவிச்சிருப்பா, எவ்வளோ கஷ்டங்களை அனுபவிச்சிருப்பா, மனசார எவ்வளோ வருத்தப்பட்டிருப்பா. அந்த 1 வருஷம் முடியும் போது அவன் மனசில் எப்படி இருக்கும் ரணம். இப்போ கூட உங்கள் பேரனை மறக்க முடியாமல் ஒவ்வொரு நிமிஷமும் தவிச்சிட்டு இருக்கா, அதை நான் பார்த்து தானே இருக்கேன் அப்படின்றாங்க. உனக்கு தான் அப்போ புரியுது இல்லைம்மா, உன்னோட பொண்ணு வந்து தவிக்கிற தவிப்பு புரியுது, அப்புறம் சேர்த்து வைக்க மாட்டேன்னு அடம்பிச்சா எப்படிம்மா, எப்படிங்க சேர்த்து வைக்க சொல்கிறீங்க? அவர் மனசில் வந்து இவ இருக்கணும்ல, இவன் மனசில் மட்டும் அவர் இருந்தால் போதுமா உங்களுக்கு? இல்லைன்னு நீ எப்படிம்மா முடிவு பண்ணுவ? என்னையா சொல்ல வரீங்க? இங்கே பாரு சாரதா, உனக்கு தெரியாத விஷயங்கள் நிறைய இருக்குது. அவங்க 2 பேரும் வாழ ஆரம்பித்து ரொம்ப நாள் ஆச்சு, தயவு செய்து அவங்கள பிரிக்கிறேன்ற பேரில் நீ வந்து பாவத்தை சுமந்த கதமா அப்படி சொல்லிட்டு போகிறாரு. அதை கேட்டு சாரதா யோசிக்கிறாங்க, இவர் என்ன சொல்கிறாரு, என் பொண்ணு வாழ்ந்தான்றாரு அவர் கூட, இதெல்லாம் உண்மையா, ஒன்றும் புரியலையே எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு சாரதா வந்து அப்படியே இடிஞ்சு போய் உட்காடுறாங்க. ஒன்றும் புரியாமல் இதோட முடியுது.